இயற்கை கொடுத்த அற்புதமான கொடைன்னா அது இந்த முருங்கைக்கீரை தாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான சூப் செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நான் இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. இது கூடவே 3 சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி போட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 பழம் தக்காளி இதையெல்லாம் நல்லா மசிய வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியோட இதை எடுத்து ஊற்றிக்குங்க. கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை மிக்சியில் போட்டு ஒரே சுத்து தாங்க. அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை மேலே தூவி எடுத்தால் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை த ரெசிபி.